தற்போதைய பரபரப்பான செய்தி வந்து இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவருக்கு நிபந்தனையில ஜாமீன் வழங்கியிருக்காங்க. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்ம நாட்டில் எது தங்கச்சி பரபரப்பு இல்லை. லட்டு பரபரப்பு, சிலேபி பரபரப்பு, அப்புறம் பஞ்சாமிர்தம் பரபரப்பு, அப்புறம் பிணை கிடைக்கிறது பரபரப்பு. அது பரபரப்புக்கு பஞ்சமா இருக்கு. அது அந்த திருடுறது, கமிஷன் வாங்குறது, லஞ்சம் பெறுறது, டாஸ்மார்க் சரக்கை கூடுதலா விளை வச்சு விற்கிறது, 10 ரூபா கூட்டுறது, நேரம் கணந்து விற்கிறது, கள்ளச்சரக்கு ஓட்டுறது, இதெல்லாம் தியாகத்துல வருது. உங்களுடைய தியாகம் போட்டுறது. நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு யார் மேல கோருது இல்ல. எங்க பாட்டை ஒருத்தன் செக்கெழுத்தான்ல, அவர் மேல 9 வருஷம் 8 வருஷம் ஜெயில இருந்தாங்க. எங்க தாத்தங்க எல்லாம் தூக்கல தொங்குனாங்கல்ல. இவங்க இதுக்கெல்லாம் பேர் தியாகம்னா அதுக்கு பேர் என்ன தம்பி சொல்றது? அதுக்கு பேர் என்ன சொல்றது? இந்த நாட்டில் மண்ணெல்லி விற்கிறது, மலை குடைஞ்சி விற்கிறது, இந்த என்ன செய்யறது, இந்த மாதிரி சாராயம் காய்ச்சிறது, இது பண்றது, இதெல்லாம் தியாகத்துல வருது. வீரதீர செயல்களில் பெருமை மிக்க செயல்ல வருது. இந்த வழக்க உங்ககிட்ட கேட்கிற அண்ணன் மனச்சான்றோட பதில் சொல்லணும். இந்த வழக்க போட்டது யார்? திமுக. நல்லா தெரியுதுல்ல, உள்ள வச்சது யார்? இப்ப 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 இருங்க, சிரிக்காதீங்க. அதிமுக ஆட்சியில நீங்க அவர் மேல வழக்குல தான் உள்ள போயிட்டு வந்திருக்கிறாரு. உள்ள போங்க அப்புறம் வாங்க. இது என்னது? நீங்க அனுப்புனது நீங்க தான். இப்ப வருக வருக உங்க தீர செயல் வீர செயல். உங்க கட்சியில இருந்தா வீர தீர தியாகம் ஆயிரும், அடுத்த கட்சியில இருந்தா அது ஊழல் குற்றச்சாட்டாயிரும். இதே ஐயா கரூர்ல பேசினது இருக்கு. கட்ட கேட்டுக்கு இவர் முதலமைச்சர் வேட்பாளர் பட்டியலே இருக்கிறார். இந்த செந்தில் பாலாஜி செய்த ஊழல் தெரியுமா? அனுப்பிட்டா தம்பி உங்களுக்கு பகிரில் ஐயா பேசுனது. திருப்பி கட்சியில் செல்லும் உங்களை மாதிரி ஒருவருக்காக தான் காத்திருந்தோம். அங்க செய்த திருட்டை இங்க வந்து செய்யுங்கள். அதுதான் ஏன்னா நல்ல திருடன். இதுல என்ன நீங்க எல்லாம் சொல்லணும். இத நீங்க அண்ணனே பேச வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த கொடுமையெல்லாம் வந்த உடனே அதுல பாருங்க, அவர் அமைச்சராவதில் எந்த தடையும் இல்லை என்று சொன்னா அமைச்சர் ஆக்குவாங்க. யார் அதிகமா வசூலிச்சு கொடுக்க கப்பம் கட்டுறாங்களோ அவன் நல்ல அமைச்சர். அவ்வளவுதான். பெரியாருக்கு தமிழ்நாட்டில் யார் செய்யல? பிஜேபி வேணா செய்யாம இருக்கும், வேற யார் செய்யல? எல்லாரும் செய்யறாங்க. என் தம்பி மாலை வச்சுட்டு பெரியார், நான் பெரியார் கொள்கையை பின்பற்ற போறேன், நான் திராவிட அரசியல பின்தொடர்றேன், ஏதாவது பேசினாரா? மாலை இடுறதுனா நீங்க உங்களுக்கு ஒரு ஒண்ணு என்ன செய்தி சொல்றதுன்னு தெரியல, ஒன்னே திராவிட அரசியலுக்கு போயிட்டாருன்றேன். நான் என்ன இப்ப என்ன கேட்கிறேன், பெரியார் என்பவர் பொது தலைவரா, பொது அடையாளமா, திராவிட அடையாளமா? மாலைய வச்ச உடனே திராவிட அரசியலுக்கு போயிட்டாராங்கிறீங்க. இப்ப தெரியுதா? பெரியார் தமிழருக்கான அடையாளமோ குறியீடோ, தமிழ் தேசிய இனத்திற்கான அந்த தமிழ் தேசிய அரசியலுக்கான தலைமையோ குறியீடோ இல்ல. நீங்களே சொல்றீங்க. அது அவர் பெரியாருக்கு போயிட்டார், அப்ப திராவிட அரசியலுக்கு வந்துட்டார். அது திராவிட அரசியல், திராவிட அரசியலின் குறியீடு. அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒன்று இருந்தது. என்னது? தனித்தமிழ் அடிகளார், மறைமலை அடிகளினுடைய நினைவு வந்துச்சு. தமிழ் தென்றல், அது தனித்தமிழ் அடிகள், இவர் தமிழ் தென்றல் தெரிவிக்கா, அவருடைய நினைவு வந்துச்சு. அதுக்கு இவ்வளவு பரபரப்போ மரியாதையும் இல்ல. அதுக்கு பிறகு எங்க தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் நினைவு வந்தது, அதுக்கு இவ்வளவு பரபரப்போ மாலை இடுதலோ மரியாதை இல்ல. இது ஏன்னா எங்க அடையாளம் உங்களுக்கு தெரியுதா? இது தமிழ் அடையாளம், தூய தமிழர் அடையாளம். நீ நிராகரிக்கிற, உன்னுடைய திராவிட குறியீட தூக்கி தள்ளுற. அதை ஒரு தடவை என் தம்பி சொல்றாரான்னு பாருங்க. 27 அல்லது அதுக்கப்புறம் கட்சி அக்டோபர் 27 கட்சி ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இல்ல நான் திராவிட அரசியல் பண்றேன். பெரியாருக்கு நாங்க கூட தான் மரியாதை செய்யறோம், பெரியாரோட கோட்பாட்டை எடுக்கிறோம். பெரியார் எங்கள் வழிகாட்டி, அண்ணல் அம்பேத்கர் அறிவாசான், அவர் எங்கள் வழிகாட்டி, மார்க்ஸ் எங்கள் வழிகாட்டி.